அந்த கஞ்சர்கள் சுயநலத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள். அவர்கள் பட்ட துயரங்களை பார்த்து நம்முடைய துயரமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறோம். சிறு வயதிலே பார்த்த ஹரிச்சந்திரன் நாடகம்தான். நீங்கள் நூல்களை படித்தாலும் அந்த நூல்களில் அந்த நாவலை படித்த பிறகு நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உலகத்தின் கவனத்தை அந்த கவிதைகள் ஈர்த்தன. அவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை, மனிதர்களிடம் படித்தார். அவர் எத்தனை சோதனைகளுக்கு நடுவே அந்த கவிதைகளை எழுதினார் என்பதை பார்க்க வேண்டும். தான் மட்டும் அமர்ந்து தேநீர் பருகிக் கொண்டு வருகிறவர்களுக்கு தேநீரை கொடுக்காதவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த கஞ்சர்கள் சுயநலத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள். கஞ்சர்களும் தாராளமயமானவர்கள் தான். அடுத்தவர்கள் பணத்தில் அவர்கள் தாராளமாக இருப்பார்கள். சொந்த பணத்தை இறுக்கி கையிலே வைத்துக் கொள்வார்கள். நாம் சுயசரிதங்களை படிக்கிறோம். அந்த சுயசரிதங்களையும் சிலருடைய வாழ்க்கை சரிதங்களையும் படிக்கிற போது பலவற்றை கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் பட்ட துயரங்களை பார்த்து நம்முடைய துயரமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறோம். அவர்கள் சிந்திய கண்ணீரை படித்துவிட்டு நமக்கு வருகிற இடையூறுகள் எல்லாம் ஏதுமில்லை என்று நினைத்துக் கொள்கின்றோம். அவர்கள் சாதித்த சாதனைகளை படிக்கிற போது நாமும் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. சிறிய வயதில் இப்படிப்பட்ட சாதனையாளருடைய வாழ்க்கையெல்லாம் படிக்கிற போது அவர்கள் பூடகமாக நம்முடைய நெஞ்சிலே விதைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாமும் மேன்மையானவர்களாக ஆக வேண்டும் என்பதை அது கற்றுத் தருகிறது. சிறு வயதிலே பார்த்த ஹரிச்சந்திரன் நாடகம்தான் மகாத்மா காந்தியடிகளாக அவரை மாற்றியது. சின்ன வயதிலே படித்த புத்தகங்கள் தான் பலருடைய வாழ்க்கையை செதுக்கி இருக்கின்றன. நீங்கள் நூல்களை படித்தாலும் அந்த நூல்களில் வெறும் கற்பனைகள் மட்டுமில்லை, ஏதேனும் ஒரு வாழ்க்கை சம்பவத்தை மையமாக வைத்துத்தான் கதைகள் எழுதப்படுகின்றன, கவிதைகள் எழுதப்படுகின்றன. அவற்றை நீங்கள் படிக்கிற போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை படிக்கிறீர்கள். நீங்கள் டால்ஸ்டாயினுடைய ரிசரக்ஷன் என்று சொல்லக்கூடிய புத்துயிர்ப்பு என்கின்ற அந்த நாவலை படித்தால் ஒரு அப்பாவி பெண்மணியை விடுவிப்பதற்காக ஒரு கோமகன் எத்தனை முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை படிக்க முடியும். அந்த நாவலை படித்த பிறகு நீங்கள் எந்த முயற்சியை எடுத்தாலும் சிறிதும் சளைக்காமல் நாம் எதை இலக்காக வைத்திருக்கிறோமோ அதை அடைவதற்கு பாடுபட வேண்டும். பின்னடைவுகள் ஏற்படும், சிரமங்கள் ஏற்படும், புறக்கணிப்புகள் தோன்றும், அவமதிப்புகள் உண்டாகும். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நாம் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் படிக்கிற நூல்களில் இருந்தும் வாழ்க்கை பாடங்களைத்தான் எப்போதும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பெரிய பெரிய கவிஞர்கள் உலகத்தில் தங்கள் நினைவாக பல நூல்களை விட்டுவிட்டு சென்றவர்கள் அத்தனை பேருமே சோகமயமான வாழ்க்கையை கடந்து வந்தவர்கள் தான். ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவிலே நோபல் பரிசு பெற்ற முதல் கவிஞர், மாபெரும் மனிதர். அவர் நாடு என்கின்ற கோட்பாட்டை விட உலகம் என்கின்ற கோட்பாட்டை கொண்டிருந்த காரணத்தால் அவரை சிலாகித்த WBH ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து வேறுபட்டார். அவர் எழுதிய கீதாஞ்சலியை நீங்கள் வாசித்தால் அதில் ஒரு ஆன்மீக தரிசனத்தை பார்க்க முடியும். மதங்களை கடந்த மனித நேயத்தை அவருடைய நூல்கள் கற்றுத்தந்தன. அந்த ரவீந்திரநாத் தாகூர் மனைவியை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார். அந்த சோகத்திலிருந்து விடுபடுவதற்குத்தான் அவர் எழுதினார், ஓவியம் தீட்டினார், நாட்டியம் பயின்றார். அவருடைய வாழ்க்கையை படித்தால் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த பின்னடைவுகளை நாம் பெரிதுபடுத்த வேண்டியதில்லை என்று கற்றுக்கொள்வோம். வேர்ட்ஸ்வர்த்தை பற்றி நாம் படிக்கிறோம். அவர் மலைகளிலும் சமவெளிகளிலும் ஆற்றங்கரையிலும் சுற்றித் திரிந்தவர்.
களைகள் என்று அறியப்பட்ட டேஃபோடிலை பற்றி கவிதை எழுதி அதை மகத்தான மலராக மாற்றியவர். சகோதரரை இறந்த சோகத்தில் இருந்தவர். ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்காக கவிதைகளைத்தான் அவர் தேர்ந்தெடுத்தார். எமிலி டிக்கன்சன் தனிமையில் வாடியவர். தன்னுடைய மனக்குழப்பங்களை எல்லாம் கவிதையாக எழுதினார். வெளியிட வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் வெளியிட்ட பிறகு உலகத்தின் கவனத்தை அந்த கவிதைகள் ஈர்த்தன. ஷேக்ஸ்பியர் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை. அவர் உலகத்தை படித்தார், மனிதர்களை படித்தார். அவருடைய 2 பாத்திரங்கள் ஒரே மாதிரி இருக்கார். ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு மாதிரி. இன்று கூட நாம் யாரையாவது பார்த்தால் இவர் ஷேக்ஸ்பியரின் ஹாம்லெட்டை போல இருக்கிறது, மேக்பத்தை போல இருக்கிறது, லேடி மேக்பத்தை போல இருக்கிறது, ரீகன் போல இருக்கிறது, கார்டிலியா போல இருக்கிறது, ஆண்டனியை போல இருக்கிறது, கிளியோபெட்ராவை போல இருக்கிறது என்று அடையாளம் காட்டுகிற அளவிற்கு உலக பாத்திரங்களை படைத்தவர். அவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை, மனிதர்களிடம் படித்தார். ஒவ்வொருவரையும் உற்று நோக்கினார். அதனால் மகத்தான காவியங்களை அவரால் எழுத முடிந்தது. இப்சன் என்பவர் அற்புதமான நாடகங்களை எழுதியவர், வறுமையில் வாடியவர். அவர் தன்னுடைய நாடகங்கள் மூலம் தன் மனத்தில் வறுமை இல்லை என்பதை காட்டிக்கொண்டார். தமிழிலே பாரதியார் எத்தனை துயரங்களை சந்தித்தவர். வாழ்க்கை அவரை அலைக்கழித்த போதும், சில நேரங்களில் உப்புக்கும் புளிக்கும் போராடிய போதும் ஒப்பற்ற கவிதைகளை எழுதினார். பாரதிதாசனுடைய கவிதைகளில் தெரித்து விழுகிற வீரமும், அங்கே நாம் காண்கின்ற அந்த தமிழ் உணர்வும் அரியவை. அவர் எத்தனை சோதனைகளுக்கு நடுவே அந்த கவிதைகளை எழுதினார் என்பதை பார்க்க வேண்டும். நாம் டால்ஸ்டாயை பற்றி படிக்கிறோம். அந்த டால்ஸ்டாய் எவ்வளவு துயரங்களை இறுதி காலத்தில் சந்தித்தவர். உடல்நிலை மோசமான நிலையில் அவர் தன்னுடைய கவிதைகள், தன்னுடைய காவியங்களை எழுதினார். சிறிதும் சளைக்காமல் எழுத்திலேயே அவர் தஞ்சம் புரிந்தார். சாக்ரட்டிஸ் மக்களை எழுச்சி கொள்ள வைத்ததற்காக சிறைபிடிக்கப்படுகிறார். அந்த சிறையிலே ஒருவன் அற்புதமாக பாடுகிறார். அந்த பாடலை கேட்டதும் சாக்ரட்டிஸ் அவனை அழைத்து, இந்த பாடலை நீ மிக அழகாக பாடுகிறார், எனக்கு கொஞ்சம் கற்றுத் தருவாயா என்றார். அவன் சாக்ரட்டிஸை பார்த்து சொன்னான், நீங்களும் இன்னும் கொஞ்ச நாட்களில் இறக்கப் போகிறீர்கள், எதற்காக இதை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? சாக்ரட்டிஸ் சொன்னார், இறக்கிற போது இதை நான் கற்றுக்கொண்டேன் என்ற மகிழ்ச்சியோடு இறப்பேன் அல்லவா, அதற்காக கற்றுக்கொள்கிறேன் என்கிறார். அதுதான் சாக்ரட்டிஸிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அதை போலத்தான் WBTS எலியட் தன்னுடைய இறுதி காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஆனாலும் எழுதி கொண்டே இருந்தார். நான் ஜெயகாந்தனை வாசிக்கிற போது 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மனிதர் இப்படி அற்புதமான சிறுகதைகளை, நாவல்களை எழுத முடியுமா என்று வியந்ததுண்டு. ஜெயகாந்தன் முறையாக படித்தது 5ஆம் வகுப்பு. ஆனால் அவர் பலரிடம் படித்தது ஒரு புலவரின் அளவிற்கு நிபுணத்துவம் பெற்றது. அவருடைய பாத்திரங்கள் எல்லாம் அதுவரை தமிழ் இலக்கியம் பேசாத ரிக்ஷா ஓட்டுபவர்களை பற்றி, உணவு விற்கின்ற பெண்மணிகளை பற்றி, பிச்சைக்காரர்களை பற்றி, தொழுநோயாளிகளை பற்றி எழுதியது. சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டி தமிழ் இலக்கிய போக்கிலே ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கியவர் ஜெயகாந்தன். புதுமை பித்தன், சிறுகதைகளின் மன்னன் என்று அழைக்கப்பட்டவர். அவர் எத்தகைய வறுமையிலே வாடினார் என்பதை அவருடன் இருந்தவர்கள் தான் அறிவார்கள். 8ஆம் உலக தமிழ் மாநாட்டில் அவர் தன்னுடைய மனைவிக்கு எழுதிய கடிதங்களை நாங்கள் பிரசுரித்தோம், கண்மணி கமலாவுக்கு என்று. அதை நீங்கள் படித்தால்தான் ஓர் எழுத்தாளன் எத்தனை வறுமையோடும் நோயோடும் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து அதே நேரத்தில் மகத்தான சிறுகதைகளை படைத்தார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். சுந்தர ராமசாமி தமிழை முறையாக படிக்கவே இல்லை. ஆனால் அற்புதமான நாவல்களை, சிறுகதைகளை, நூல்களை எழுதியவர். கி ராஜநாராயணன் என்று அறியப்படுகின்ற கிரா ஒரு முறை எழுதுகிறார், நான் ஒரு முறை மழைக்காகத்தான் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினேன், மழையையே பார்த்து கொண்டிருந்து விட்டேன். அவர் பள்ளிக்கூடமே போனதில்லை. ஆனால் மிக நேர்த்தியாக
கரிசல் நாட்டு கதைகளை வடித்து கரிசல் இலக்கியம் என்கின்ற புதிய இலக்கிய பாணியை கொண்டு வந்தார். மாப்போசியை நாம் சிலம்பு செல்வர் என்று அறிவோம். அவர் முறையாக படித்தது 3ஆம் வகுப்பு வரைதான். அச்சு தொழிலிலும் நெசவு தொழிலிலும் ஈடுபட்டவர். ஆனால் அங்கே படித்து படித்து கற்றுக்கொண்டு மகத்தான தமிழறிஞராக மக்களின் மனத்தில் இடம் பெற்றவர். எனவே வாழ்க்கையை படித்தவர்கள் உச்ச நிலைக்கு வந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும்.